சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போடணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பல நிலையில் வெயில் காலமாகி போச்சு ஒரு பக்கம். அதன் காரணமாக இது பண்ணணும். இனி அடுத்தடுத்து தொடர்ந்து போடலான்னு இருக்கோம். முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுடைய போக்குகளை எடுத்து அதாவது நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த சேனலையே இது பண்ணுறோம். இந்த சேனலுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பின்னாடி ஒரு மாபெரும் தலைவருடைய படத்தை வச்சுருக்கிறேன். இவருடைய தொண்டர்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்தாலே பெரிய ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன். நான் அவசியம் அதிமுகவை சேர்ந்தவங்களும் இவருடைய அபிமானிகளும் இதை பார்த்து நம்ம அறத்தோடு தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அறம் சார்ந்து பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி இது முழுக்க முழுக்க நான் அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் என்ற அடிப்படையில் ஆட்சியாளர்களுடைய அராஜக போக்கு, ஊழல், இது சம்பந்தமாக பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் உங்களோட படித்த இதை நான் இந்த காணொலி வாயிலாக பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இந்த சேனல் அர்க்கம்க்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்து மே தினம் முடிஞ்சு இது 3வது நாள் தோழர் ஜீவாவுடைய நினைவு. அவர் ஒரு இதில் இந்த 44 அந்த காலகட்டங்களில் அந்த இதில் பேசும்போது, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா, என் தோழனே பசையற்று போனோமடா. தோழர் ஜீவாவுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பாளர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னாக்கா ரங்கவிலாஸ் மில்லில் 1944 முதலாளிகளுக்கும் இந்த தொழிலாளர்களுக்கும் நடந்த இதில் ஒரு மில்லுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு நடந்து மில் முதலாளிகளுடைய ஓனருங்க அடியாட்களை வச்சு இவங்கக்கிட்ட தொழிலாளர்கிட்ட மோதி 16 மணி நேரம் 18 மணி நேரம் இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்ச உழைப்பாளருங்க அவங்க அதுக்காக போராடி எவ்வளோ விஷயங்கள் அந்த நேரத்தில் நடந்திருக்கு. அந்த ரங்கவிலாஸ் மில்லில் நடந்த அந்த கைகலப்பில் ஒருவர் இறந்து போக அது அந்த அடியாட்களில் ஒருத்தர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் தொழிலாளர்கள் மேலே அவங்க அந்த குற்றச்சாட்டு இது பண்ணி 4 பேர் அதில் சிறை சென்று தூக்கு தண்டனை வரைக்கும் அவங்க போய் தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க. இந்த தொழிலாளர் வர்க்கம் பார்த்திங்கனாக்கா இப்போ இதில் ஏன்னா நாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய குளங்கள், குட்டைகள், ஏரிகள், இதை தான் பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக பண்ண சித்திர சோலைகளே உன்னுடைய செருக்கை பாரினிலே அப்படின்னாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்போ அந்த உழைப்பாளர்களுடைய இது மேன்மை எந்த அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே சாம்சங் இதில் கூட தொழிற்சங்கம் நிறுவனத்துக்கு அப்படின்ற ஒரு இது எவ்வளோ பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. இப்போ சமீபத்தில் இன்றைய முதலமைச்சர் 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு இதை தீர்மானம் போட்டார். எல்லா நாடுகளும் எதிர்ப்பு வந்த உடனே அதை கேன்சல் பண்ணார். இதான் நம்ம கம்யூனிஸ்ட்டு எல்லாம் அவங்களாம் இருக்காங்களே, அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏன்னா அப்படி அதை கூட அவங்க கம்முன்னு இருந்துருவாங்க. அவங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. இப்போ இவர் வேறு கேட்டிருக்காரு, முத்தரசன் தமிழ்நாட்டுக்கு நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை அதிமுக ஆதரிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக எந்த நேரத்திலையும் மத்திய அரசோடு இணக்கமாகவோ இருந்து அந்த சொகுசான அந்த வாழ்க்கையை அனுபவித்த இயக்கம் அதிமுக அல்ல. இது முத்தரசனுக்கான பதில். அவர் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருக்கட்டும், இயக்கம் அல்ல. சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள். ஆனால் இன்றளவும் உழைப்பாளி. இந்த காணொலியை நான் பதிவிட்டு இருக்கிற இன்றைக்கி நான் வண்டி கடை வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன். வண்டியை இன்றளவும் ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு மாலை நேரங்களில் ஒரு கடையை நடத்தி என்னுடைய பிழைப்பை நான் நடத்திட்டு இருக்கிறேன்.
இந்த முத்தரசன் போன்றவங்கலாம் வந்து சொகுசாக பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இது கிடையாது. ஒரு தனி மனிதனாக ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்காக நம்ம வந்து நானும் வந்து உழைப்பாளி அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வந்து பேசுகிறோம். மத்திய அரசை ஆதரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மத்திய அரசு வந்து வரக்கூடிய நிதியை வந்து அப்பப்போ வந்து பத்திரிகையில் நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்க்காம இல்லை. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை வந்து அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்கனாக்கா அதில் ஊழல் நடக்குது. அப்படி ஊழல் வந்து கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொங்கு மண்டலம் பகுதியில் போகக்கூடிய அந்த ரயில் பயணங்களில் வந்து அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எங்களுக்கு பணம் வரல, நாங்கள் சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும், ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொடுக்கணும், அது சூப்பர்வைசர் இந்த மாதிரியெல்லாம் இந்த லஞ்ச லாவண்யங்கள் வந்து மத்திய அரசினுடைய காதுக்கு போனதுனால தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ சமீபமாக நேற்று 2999 கோடி ரூபாய் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, விடுவிச்சிருக்காங்க. நிதி தராமல் வந்து எப்போதும் மத்திய அரசினுடைய பங்களிப்பிலாக மாநில அரசு வந்து செயல்பட, எந்த ஆட்சியாக இருந்தாலும், இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதை விட கொடூரமான ஆட்சி வந்தாலும் அவங்களுடைய நிதி இல்லாமல் இங்கே வந்து எதுவுமே செய்ய முடியாது. எப்படி டாஸ்மாக் இல்லாமல் இவங்க வந்து இப்போ வந்து நிர்வாகத்தை வந்து இது பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் அது. தரமாக இருக்குதா, அதிமுக ஆதரிக்குதா? அதிமுக வந்து நிதி தர எப்படி வந்து அதை வந்து ஆதரிக்கும்? இதெல்லாம் வந்து மூளை உள்ள மனிதர்களுடைய பேசக்கூடிய பேச்சா? பத்திரிகையில் வந்து செய்தி வரணும், பத்திரிகையில் செய்தி வரணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு 2G